இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக சிலுவை அடையாளப்படுத்துகிற சில விஷயங்களை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக சிலுவை அடையாளப்படுத்துகிற இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். சிலுவை நமக்கு காட்டுகிற அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் சிங்காசனம். சிலுவையில இயேசு வெற்றி சிறந்து பிதாவின் வலது பார்சத்திலே, தேவனுடைய வலது பார்சத்திலே, சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே தேவனோட எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். அந்த இடத்துல அவர் வீற்றிருக்கிறது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற நம்மை ஆவியிலே நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய வலது பார்சத்திலே நம்மையும் உட்கார வைத்திருக்கிறார். இந்த சிங்காசனத்தின் அனுபவத்தை நம்ம தியானிக்கும் போது சிலுவை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவது, ஒருவேளை சிலுவைன்னு சொன்னாலே, நான் சிலுவை சுமக்கிற அனுபவம் அப்படின்னு சொன்னாலே பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், இழப்புகள், இப்படிப்பட்ட காரியத்தை நாம் முன்னிறுத்தாதபடிக்கு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், நாம் சுதந்திரிக்க போகிற சிங்காசனம், அவருடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்காருகிற அனுபவம். இந்த அனுபவத்தின் பொருட்டு நாம் கடந்து வருகிற பாதைகளை ஒரு பொருட்டாக, ஒரு பெரிய விஷயமாக எண்ணாதபடிக்கு கர்த்தர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறது போல நம்மையும் உட்கார செய்கிற அனுபவத்திற்கு நம்ம அழைத்திருக்கிறார். இந்த சிங்காசனம் அப்படின்னு சொல்லும் போது, சிங்காசனத்திற்கு முன்பதாக இந்த சிலுவை நமக்கு காட்டப்படுகிறது. சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். இந்த ரத்தம் பழைய ஏற்பாட்டு லேவியராகம புத்தகத்திற்குள்ளாய் நாம் செல்லும் பொழுது, அன்றைக்கு மனிதனுடைய பாவங்களுக்காக கிருபாசனம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அந்த கிருபாசனம் இருக்கும். கேருபீன்கள் அதை கவர் பண்ணி மூடி கொண்டு இருக்கும். அந்த கிருபாசனத்துல அந்த சாட்சியின் பெட்டிக்கு மேலாக அது இருக்கும். மெர்சி சீட் என்று சொல்லி அது பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த கிருபாசனத்திற்கு மேலாக ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை பிரதான ஆசாரியன் சென்று தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கண்டு ரத்தத்தை தெளிக்கிற ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் அந்த கிருபாசனத்துல தெளிக்கப்படும். அந்த இடத்துல இருந்துதான் கிருபாசனத்துல இருந்துதான் பேசுகிற சத்தம், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. இன்றைக்கு இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டதுனாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே அந்த சிலுவை நமக்கு கிருபாசனமாக காட்டப்படுகிறது. அங்கே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே பாவம் மூடப்படுகிறது. பாருங்க, வசனம் சங்கீதம் 32ல சொல்லப்பட்டிருக்கும், எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த கிருபாசனத்துக்கு மேல அந்த கேருபீன்கள் அந்த செட்டைகளினால மூடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். அப்ப அந்த இடத்துல மனிதனுடைய பாவத்திற்காய் சிந்தப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்துல அந்த பாவம் மூடப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு சிலுவை என்பது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற இடம், மூடி முற்றிலும் அகற்றப்படுகிற இடம், கழுவப்பட்டு வாஷ் பண்ணி வெளியேற்றப்படுகிற இடமாக நாம் பார்க்க முடியும். இந்த அந்த ரத்தம் அந்த மெர்சி சீட்ல, அந்த கிருபாசனத்துல தெளிக்கப்பட்ட ரத்தத்தை தேவன் பார்ப்பாராம். தேவன் தெளிக்கப்பட்ட ரத்தத்தை பார்த்து தம்முடைய ஜனங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அப்படியே தம்முடைய பீப்புள், தன்னுடைய ஜனங்களை அப்படியே அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்படித்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினதுனாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுடைய ரத்தத்தை பார்த்து, உங்களுடைய என்னுடைய பாவத்தை பாராதபடி, உங்களுடைய என்னுடைய மீறுதலை பாராதபடி அவருடைய ரத்தத்தை பார்த்து அதன் வழியாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கிருபையும் சத்தியமும் சந்திக்கிற இடம்.
நியாய தீர்ப்பு, நமக்கு வரவேண்டிய நித்திய நியாய தீர்ப்பு அல்லது தண்டனையாகிய நியாய தீர்ப்பு அல்லது நரக ஆக்கினையாகிய நியாய தீர்ப்பு அப்படியே பேலன்ஸ் பண்ணப்படுது. எதனால? இயேசுவின் இரத்தத்தினால பாவம் அது அப்படியே மாறி, நியாய தீர்ப்புங்கிற தண்டனைகள் மாறி, பிதாவாகிய தேவன் இயேசுவின் இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்க்கும் பொழுது அந்த இரத்தத்தை பார்த்து, குற்றமற்ற தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை பார்த்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இது நம்மேல் நியாய தீர்ப்பை செலுத்தாதபடி கிருபையை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். இதுதான் இந்த கிருபாசனம். இந்த கிருபாசனத்துல பாவ மன்னிப்பு, இந்த கிருபாசனம் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு உண்டாகிற இடமாக காட்டப்படுகிறது. லேவியராகம் 16வது அதிகாரம் 14, 15வது வசனங்கள்ல நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும். பாருங்க, இப்ப நீங்க எந்த கிருபாசன தண்டைக்கு போறீங்க? அந்த நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த நாட்கள்ல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சீலைகள், இந்த மாதிரிகள் இருந்தது. இதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதுல ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த ரத்தம் பாவத்தை மூடுகிறதா இருந்தது. இன்றைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்க போனோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில். இந்த கிருபாசனம் என்பது இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக அடையாளப்படுத்தின சிலுவையை நாம் நோக்கி பார்க்க வேண்டியதாய், சிலுவையை நாம் கிட்டி சேர வேண்டியதாய், சிலுவை அண்டை தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, சிலுவை அண்டையிலே சேர வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கிருபையும் சத்தியமும் சந்தித்த இடம்தான் அந்த கிருபாசனம். பாருங்க, அதாவது ஒரு நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத மாற்றி கிருப அப்படிங்கிற இரக்கத்துக்குள்ள அதனால நம்ம திங்க் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். ஆக்சுவலா நம்ம அதுக்கு தகுதியாவே இல்லை. ஆனாலும் தேவனுடைய இரக்கம் நம்மை ஒரு மீட்பின் திட்டம், அந்த ரத்தம் சிந்தப்படுதல், அந்த சிலுவை நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் சம்பாதித்து தந்திருக்கிறது. அதுக்குள்ள போய் திங்க் பண்ணி பாருங்க, அந்த கிருபாசனத்தை பாருங்க, அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. இன்றைக்கு அதுதான் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ சும்மா ஒரு அடையாள சின்னமா, ஒரு மத சின்னம் அல்ல. அது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் விடுதலையின் மீட்பின் சின்னமாக இருக்கிறது. அது அடையாளமாக இருக்கிறது. கிருபாசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தைரியமாய் அவர் அண்டை வருவோம். தைரியமாய் அவருடைய சிலுவை அண்டை வருவோம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் என் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன்னு சொல்லி பாடுகிற பாடல் நம்முடைய அனுபவமாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். சிலுவை நாதர் இயேசுடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. சிலுவை அண்டையில நாங்களும் நெருங்கி வருகிறோம். கிருபாசனத்தை அண்டையில கிட்டி சேருகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட பாக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்கப்பா. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே மீட்பை நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு துணிகரமா நாங்க இழந்து போனோம், ஆனா எவ்வளோ இரக்கமா நீங்க ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உமக்கு 1000 கோடி நன்றிகள் சொன்னாலும் ஆண்டவரே உங்க ரத்தத்தின் புண்ணியத்தை விவரித்து நாங்க சொல்லி முடியாது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல யார் யார் சிலுவை அண்டையிலே நம்பி வந்து நிற்கிறார்களோ, கிருபாசனத்தண்டை நெருங்கி வந்து நிற்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் நிரப்பிக் கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பழையவைகள் ஒளிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் புதிதாகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.